அருட்சித்தர் ஆலயம். கேட்ட வரமருளும் பிரம்மாண்ட ஜீவசமாதி. குருவுக்கு நிலத்தை தாரை வார்த்த சிஷ்யர். அகத்தியரால் சித்தரான IAS அதிகாரி. அறுபதுக்கும் மேற்பட்ட சிஷ்யர்களைக் கொண்டிருந்த அருட்சித்தர். தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்ககிரியானது ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க நகராட்சி மற்றும் வட்டமாகும். இது சேலத்திலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோட்டிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மேலும் இங்கு மலையானது சங்கு போன்ற அமைப்பில் அமைந்துள்ளதால் இதற்கு சங்குகிரி என்ற பெயர் பெற்று நாளடைவில் அது மருவி சங்ககிரி என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. முக்கிய தொழில் நகராக பெயர் பெற்ற சேலம் மாவட்டத்தில் உள்ள சங்ககிரியில்தான் அருட்சித்தர் என்று அழைக்கப்படும் சர்க்குரு நாகராஜா சாமிகளின் ஜீவசமாதியானது சங்ககிரி RS அருகில், அதாவது சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் தட்டான்காடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இது எங்கள் குருநாதர் ஸ்ரீ தவத்திரு ஸ்ரீ நாகராஜா குரு அவர்கள் பவானியில் கொஞ்ச காலமாக வாழ்ந்தார். இங்கே சங்ககிரியில் தட்டாங்காடுங்கிற இடத்துல RS பக்கத்தில் ஜீவசமாதி வச்சுருக்குறோங்க. அருட்சித்தர் ஆலயம் என்று அழைக்கப்படும் சர்க்குரு நாகராஜா சாமிகளின் ஜீவசமாதியானது தென்னை மரங்கள், தேக்கு மரங்கள், மூலிகை தன்மைகளைக் கொண்ட மரங்கள் என மக்களுக்கு பயன் தரக்கூடிய தாவரங்கள் சூழ அமைந்திருப்பது அருட்சித்தர் ஆலயத்திற்கே உரிய தனிச்சிறப்பு என்று கூறலாம். அதுபோல அருட்சித்தர் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்காக அமைதியாக தியானத்தில் ஈடுபடவும், மழை மற்றும் வெயில் அவர்களை தாக்காமல் இருக்கவும் அருட்சித்தர் ஆலய ஜீவசமாதியைச் சுற்றி மிக பிரம்மாண்ட உறுதியான மேற்கூரை அமைக்கப்பட்டிருப்பதும் அருட்சித்தர் ஆலயத்திற்கே உரிய தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சர்க்குரு நாகராஜா சாமிகள் IAS படித்த கலெக்டர் ஆவார். இவர்கிட்ட 2005 ஒரு 28 வருஷமாக 25 வருஷத்துக்கு பக்கமாக அவரோட சிஷியராக இருக்கிறோம். சர்க்குரு நாகராஜா சாமிகள் IAS படித்த கலெக்டர் ஆவார். ஆனால் IAS படித்த சாமிகள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக பணிபுரிந்து வந்துள்ளார். அப்படி ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக பணிபுரிந்து கொண்டிருந்தபோது பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாக அடிக்கடி வனத்திற்குள் சென்று வந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. IAS முடிச்சிருக்கிறாருங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அது ஃபாரஸ்ட்டில் போயிட்டு வந்துட்டுக்குள்ளே அகத்தியர் சித்தனுடைய அருளால் தீஜம் பெற்று ஒரு ஆன்மீக தெய்வீக ரீதிக்கு வந்துட்டாருங்க. அகத்திய மகரிஷியின் ஆசையை பெற்ற அந்த கணம் முதல் தீவிர ஆன்மீக வழியில் ஈடுபட்டு தெய்வீக பணியிலும் மக்கள் தொண்டிலும் ஈடுபடத் துவங்கியுள்ளார் சர்க்குரு சாமிகள். காவேரி மற்றும் பவானி ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு புனித நகராக நீண்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படும் பவானிக்கு 1979ஆம் ஆண்டு சர்க்குரு நாகராஜா சாமிகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. எத்தனாவது வருஷம் 1979 பவானி வந்ததாக கேள்விப்பட்டிருங்க. நாங்கள் போனது 28 வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கிறோம். அவர் அங்கே வந்ததுலேருந்து தெய்வீகத்தை பற்றி பறக்க ஆரம்பித்ததுலேருந்து அதை கேள்விப்பட்டு போனோம். எங்கள் நண்பர் ராஜேந்திரன் எங்களை கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியை அறிமுகப்படுத்தினாருங்க. அவர்கிட்ட போனதுலேருந்து நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்கங்கள்,
ஒரு வழிமுறையெல்லாம் எப்படி வாழணுங்கிறத சொல்லி கொடுத்தாருங்க. ஒரு மனிதர்கள் ஒரு இல்லறத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஆன்மீகத்தில் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு 6 மணி ஆனால் ஒரு விளக்கு பற்ற வச்சு தீபம் ஏற்றி முன்னாடி ஒரு தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தினாருங்க. அந்த அறிவுறுத்தல் பிரகாரம் நாங்கள் எல்லாம் செய்ய செய்ய எங்கள் குடும்பங்களும் நல்லா இருந்தது, எங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருந்தாங்க. அருட்சித்தர் என்று சொல்லப்படும் நாகராஜா குருசாமிகளுக்கும் 50க்கும் மேற்பட்ட சிஷ்யர்கள் இருந்துள்ளனர். அவர்களுடைய இல்லற வாழ்க்கையும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் இன்றும் வளமுடன் சித்தரின் நல்லாசியுடன் உடல் ஆரோக்கியத்துடனும் மிக நல்ல முறையில் இருந்து வருகின்றனர். நாங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்தோனோ அவங்களும் இன்னும் சிறப்பாக இருக்கிறாங்க. ஐயா இருக்கக்குள்ள நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாருங்க. அது நாங்கள் வெளியும் சொல்லவும் முடியாது. எங்களுக்கு நிறையா கத்தும் கொடுத்துருக்கிறாரு, தீஜம் கொடுத்துருக்கிறாரு, குண்டலி சக்தி பற்றி எல்லாமே பல இதை சொல்லியிருக்கிறாரு. தெய்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சித்தர்களுக்கு எந்த அளவுக்கு சிஷியர்களுக்கு செய்வாங்கன்னு. எங்களுக்கு ஒரு தாய் தந்தையாக இருந்தும் கூட எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக வழி நடத்தி கொடுத்தாருங்க. தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசியை வழங்குவது போல தம்முடைய சிஷ்யர்களின் வாழ்க்கைக்கும் பக்கபலமாக இருந்ததால் அருட்சித்தரின் சீடராக இருந்த ஒருவர்தான் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் குருவுக்கு குருவாகவும் இருந்து வழிகாட்டிய தம்முடைய குருவான அருட்திரு நாகராஜா குருசாமிகளுக்கு தனக்குச் சொந்தமான இடத்திலேயே அருட்சித்தருக்கான ஜீவசமாதி ஆலயத்தினை அமைத்து தமது குருநாதருக்கு பெருமை சேர்த்ததோடு தமது கடமையையும் ஆற்றியுள்ளார். 2020 2ஆம் தேதி ஜோதி ஆகிட்டாருங்க, கொரோனாவுக்கு முன்னாடியே. அதில் இருந்து இங்கே ஜீவசமாதி, இங்கே சிஷியருடைய இடத்துலையே ஜீவசமாதி வச்சுருக்கிறோம். இப்போ எல்லோரும் வந்துட்டு போயிட்டுருக்குறோம். மக்கள் யாராச்சும் நீங்கள் பாருங்கள், வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும். சங்ககிரி பஸ் ஸ்டாப்பில் தட்டாங்கரைன்னு ஒரு பக்கத்தில் தாங்க. வர அனைத்து மக்களும் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருட்சித்தரான நாகராஜா குருசாமிகளை அவருடைய சீடர்கள் அனைவரும் அவரை பற்றி நினைக்கும் பொழுதும் தங்கள் குருநாதருடைய பெருமைகளை பற்றி பேசும் பொழுதும் சாட்சாத் அந்த விஷ்ணு பகவானை நேரில் தரிசித்தது போன்ற உணர்வு எங்களுக்கு ஏற்படும் என்று மெய் சிலிர்க்கும்படி போற்றி புகழ்ந்து கூறுவார்கள். நாங்கள் போவோம், ஃபேமிலியாக போவோம். போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அனுமதி கேட்டு தான் போவோங்க எப்பயுமே. ஏன்னா ஐயா திடீர்னு ஏதாவது வெளியே வருவார். ஐயா வீட்டில் இருக்கிறீங்களா, இந்த மாதிரி பையனுக்கு பிறந்த நாள், இல்லைன்னா உங்களை பார்க்கணும். நாங்கள் கம்பல்சரி வெள்ளிக்கிழமை போவோம். ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம விஷ்ணு பகவான் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அருட்சித்தரான நாகராஜா குருசாமிகள் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி ஜீவசமாதி அடைந்துள்ளார். அமாவாசை, பிரதோஷம் மற்றும் அனைத்து விசேஷ நாட்களிலும் தினசரி 12 மணிக்கு விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி பூஜையும் நடக்குங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே பூஜை சிறப்பாக நடக்கும். அதே போல் ஜனவரி 2க்கும் பூஜை பண்ணுறாங்க. கலந்துக்குங்க, அனைவரும் கலந்துக்கிட்டு குடும்பங்களோடு செல்வம் பெறுங்க. எல்லோரும் கல்வி செல்வம், பொருள் செல்வம், எல்லா செல்வமும் பெறுங்க. தினசரி கால பூஜைகள் 12 மணி அளவில் நடக்குதுங்க. அதே போல் அமாவாசை அன்னைக்கும் பிரதோஷம் அனைத்து விசேஷ நாட்களிலும் இங்கே பூஜை நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. மதியம் 12 மணி அளவில். உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும்
காலப்பொக்கிஷமாக இருக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல. அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். அருளாளர்கள் 1000 நூலில் சித்தர்கள், மகான்கள் வண்ணப் புகைப்படங்களுடன் காலப்பெட்டகமாக அருள் நூலாக வந்துள்ளது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.